ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணலாம். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுக்கிறேன், அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த ரெண்டு ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டர் வந்து மறக்காமல் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, பீட் மார்க் ப்ரீசெட்னு ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங் இருக்கிற பீட்டுக்கு மாதிரி இதில் மார்க் பண்ணி வச்சுப்பேன். ஜஸ்ட் நீங்கள் மார்க் பண்ண இடத்துல மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேகர் பிட் வந்து நீங்கள் ஷேகர் பிட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அப்படி அது எப்படி பண்ணதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருக்கும். இதை ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் வரும். அது பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை நானே கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அதை தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க அந்த ஒயிட் பாயிண்டரை. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தான் வேணால் அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட் பண்ணுறதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீக்கர் ஐக்கான் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் போய் வால்யூமை வந்து ஃபுல்லாக மியூட் பண்ணிக்கோங்க, அந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவோட வால்யூமை. ஓகே, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து இதில் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக்கை வந்து எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஐக்கான செலக்ட் பண்ணி மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோ கிளிப்லாம் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணுறதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தால ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்தீங்கன்னாவே அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போங்க. அதில் 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வீடியோ கிளிப்போட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தா ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்த ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. அகைன் பார்த்தீங்கன்னா கீழே மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து போய்க்கோங்க. அதில் போய் 3வது ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அதிலே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், ரைட் சைடு பார்த்த மாதிரி அந்த ஏரோ கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம வீடியோ கிளிப் வந்து ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது இமேஜோட வீடியோ கிளிப்போட குவாலிட்டி அதிகப்படுறதுக்கு தான் நம்ம வந்து சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம், நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன் ஷேகர் ப்ரீசெட்னு, அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரீசெட்லேருந்து நம்ம காப்பி பண்ணி டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்காக மட்டும் நான் 3 கிளிப் மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட் லைன் மார்க் பண்ணிக்குதோ அத்தனை கிளிப்பில்னா இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷேகர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான சிசி இருக்கும் ப்ளஸ் ஷேக் ஃபிட் இருக்கும், அதில் தான் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் வந்து கொடுத்துருங்க. இந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா காப்பி ஆகிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. அந்த 3 லேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் எண்டுக்கு வந்துடுங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் ஆகிரும். இந்த மாதிரி அந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா அந்த 3 ப்ளூ லேயரை கடைசியில் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த என்ன பண்ணுறீங்கன்னா கடைசிக்கு வந்துருங்க. இந்த 3 ப்ளூ லேயரையும் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ கிளிப்புக்கும் மேலே இருக்குமே பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த வீடியோ கிளிப்பில் வந்து அந்த சிசி வந்து அப்ளை ஆகும். இப்போ இந்த வீடியோ கிளிப்போட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ கிளிப்புக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக் எஃபெக்ட் பீசெட்டே ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப்புக்கு தேவையான ஷேக் எஃபெக்ட் இருக்கும். நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு வீடியோ கிளிப் இருக்கும். அந்த வீடியோ கிளிப் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிப் 1 by 1 செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா வீடியோ கிளிப் இல்லை எல்லா இமேஜ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா டேட்டும் முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். நீங்கள் எடிட்டில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோ வந்து ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக் ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.